ஏன் ஒரு முஸ்லிம் தஜ்வீத் படிக்கணும் என்றால் மிக முக்கியமான 5 காரணங்கள் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் தஜ்வீத் படிக்கணும் ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்புனா, ஏன் நீங்க தஜ்வீத் படிக்கணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அதுக்கு முக்கியமான 5 காரணம் இருக்கு. இந்த 5 காரணத்தை நீங்க சரி செஞ்சா நீங்க படிக்க தேவை. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஏற்றுக்கொள்ள சரி, நான் நல்லா தான் ஓதுறேன்டா, நீங்க சரி, என்னது தஜ்வீத் எல்லாம் தெரியும்னு சொன்னா சரி. இந்த 5 நீங்க சரியா புரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு இப்போ ஒரு முடிவுக்குள்ள வாங்க. நீங்க சரியான முறைக்கு புரிஞ்சு கொண்டு இந்த 5 விஷயத்தையும் செய்றீங்களாக இருந்தால் மாஷா அல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடத்துல அழகாக தப்பித்துக் கொள்ளலாம் இந்த குர்ஆன் ஓதல்ல. இல்லையாக இருந்தால் இது அல்லாஹ் உங்களுக்கு காட்டக்கூடிய முதல் வழி. இந்த குர்ஆனை போய் படிங்கன்னு அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று தென்பட வைக்கிறான். அதுல முக்கியமான பகுதி பாருங்க, ஏன் ஒரு முஸ்லிம் தஜ்வீதை கற்க வேண்டும்? 5 முக்கிய காரணங்கள் உள்ளன. எத்தனை காரணம் இருக்காம்? 5 முக்கியமான காரணத்தின் காரணமாகத்தான் ஒரு முஸ்லிம் இந்த தஜ்வீதை படிக்கணும். ரைட், அதுல முக்கியமான பாதி பாருங்க, ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்தை மாற்றி ஓதுவதை தவிர்ப்பதற்கு. ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்தை வச்சு ஓதுறாங்க இல்லவா, அதை தவிர்க்கணுமாக இருந்தால் ஒரு ஆள் தஜ்வீத் படிக்கணும். ஏன் தவிர்க்கணும்? ஏன் தவிர்க்கணும்னு சொன்னால், நம்ம நினைச்ச மாதிரிலாம் அரபு வாசகங்கள், ஒரு எழுத்து மாறினால் பொருள் முற்றிலும் மாறிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் விளங்கப்படுத்தக்கூடிய பகுதியை பாருங்க, நீங்க வளமே சூரத்துல் ஃபாத்திஹா, அதுல இந்த ஒரு பகுதியை நம்ம எடுத்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோடு. இதை நீங்க நல்லா உற்று நோக்கி கவனிங்க. நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு நீங்களே உங்களோட சிந்திங்க. நான் தஜ்வீத் படிக்கணுமா படிக்கப்படாதா நீங்க முடிவெடுங்க. ரைட், இப்போ ஒரு விஷயத்துக்குள்ள பாருங்க, நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால எப்படி இருக்கும்? அல்ஹம்து, நல்லா கவனிக்கணும். இதுல பேர் ஹா. ஹா நம்ம ஒரு உரப்பு சாப்பிடுதுண்டா அப்படி சொல்ல இல்லையா, அதான் இது ஹா. அல்ஹம்து, அல்ஹம்து. இத ஒருவர் அல்ஹம்து ஹா ஹா, நீ பாருங்க ஹா 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 ஹா, பாருங்க ஹா தொண்டர் நடிப்பகுதி, ஹா தொண்டர் அடிப்படைந்து வெளியாகும். இந்த ஹாவன் எழுத்த உச்சரிக்கணும், தொண்டர் அடிப்படைந்து. ஹா என்ற எழுத்த உச்சரிக்கணும், தொண்டர் நடிப்படைந்து. இந்த ஹாவை நீங்க இந்த ஹாவாக மாத்தினால் ஒரு எழுத்தை மாத்திட்டீங்க, அவ்வளவுதான். இது உங்களுக்கு சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம். இதுல பொருள் எப்படி மாறுன்னு பாருங்க. அல்ஹம்து என்பதை அல்ஹம்து என்று ஓதுவது. பாருங்க, அல்ஹம்து என்றால் பொருள் என்ன தெரியுமா? அனைத்து புகழும். அனைத்து புகழும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம். இந்த அல்ஹம்து ஹா ஹா இதை படிக்கணும், படிச்சதும் தெரியும். இப்ப நான் சொன்னேன்லவா, ஹா என்ற எழுத்து எங்க வெளியாகணும்? தொண்டை நடைப்பகுதி. அப்ப இங்க இருந்து உச்சரிச்சு நம்ம நாவை பழக்கப்படுத்தணும், லேஸ்ல வராது. அடுத்தது ஹா என்ற பகுதி எங்க சொன்னால் தொண்டையின் கடைசி பகுதி, தொண்டையுடைய கடைசி பகுதி. அப்ப இதை போய் இப்படி ஓதுனா இப்படி பொருள் மாறணுங்க. அல்ஹம்து என்றால் அனைத்து புகழும். அல்ஹம்து என்றால் என்ன பொருள் தெரியுமா? அமைதி, மரணம், அனைத்து விடுதல், இப்படி பொருள். இப்ப வரும் விஷயத்துக்குல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன ஓதுறீங்க? கவனிக்கணுங்க. அல்ஹம்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள் வரும்? அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. எல்லா புகழும் யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம். இதை நீங்க அல்ஹம்துலி, இங்க பாருங்க சவுண்ட் பார்க்கணும். அல்ஹம்து இப்படித்தான் பெரும்பாலும் ஓதுறேன். அந்த அளவுக்கு அல்ஹா அதெல்லாம் எடுக்கிறே இல்லை. எப்படி தக்பீரை கட்டணுமா இல்லை சும்மா ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவீங்க. என்ன பொருள் பாருங்க? அகிலங்களின் இறைவனுக்கு அழிவு அல்லது மரணம் உண்டாகட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்க்கு மரணம் உண்டாகட்டும், அல்லாஹ்க்கு அழிவு உண்டாகட்டும் என்ற ஒரு முஃமின் ஓதுவானாக இருந்தால் நம்ம அறியாம செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம். இதுக்கு பிறகு நீங்க அறியாம செய்யலாமே? இது சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு பிறகும் இந்த கல்வியை நீங்க படிக்கணுமா இல்லையா? இதுக்கு பிறகு நீங்க பொடுப்போக்கு வரீங்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏதோ உங்களோட உள்ளம் குர்ஆன் பக்கம் இல்லை. எந்த நேரமும் மௌத்து வரலாம், எந்த நேரமும் மரணம் கட்டாயம் வரலாம். மரணத்துக்கு டைம் எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம இவ்வளவு காலமும் குர்ஆன் எப்படி ஓதிட்டு நம்ம மரணிச்சோம்னு சொன்னா நம்மளோட நிலைமை என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம இதால சொல்றோம் தஜ்வீத் படிக்கிறது.
தஜ்வீதுல நிறைய இந்த என்னது முத்திர உலமாக்கள் கொஞ்சம் பேர் சொல்றது தஜ்வீத் தேவையில்லை. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறேன் தஜ்வீத் என்ன அந்த அதெல்லாம் தஜ்வீதுல ஒரு பகுதி. நம்ம சொல்ற இதுக்குத்தான் படிங்க தஜ்வீது. பாருங்க, ஒரு எழுத்து மாறனிக்கு அல்ஹம்துங்கிறது அல்ஹம்து என்று கதை முடிச்சு. அல்லாஹ் மௌத்துன்னு சொல்ற முஸ்லிம் அறிக்கலுமா? அல்லாஹ்க்கு மௌத் இருக்கா? அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல்லாஹ் கழிவறிக்கா? இல்லையே. எப்படி ஒரு முஸ்லிம் சொல்லணும் பாருங்க, அல்ஹம்து அகிலங்கள் இறைவனுக்கு அழிவு அல்லது மரணம் உண்டாகட்டும், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. எப்படி ஓதணும்? பிழை. இதை படிக்கணும்னு சொன்னா தஜ்வீதுடைய கல்வி மிக முக்கியமான பகுதி. அடுத்தே பாருங்க, உதாரணமாக கல், இது காஃப், இது பெயர் காஃப், இது காஃப். கல் என்பதை கல் என்று ஓதுவது. இப்ப இங்க வந்து காஃப், இது காஃப், ரெண்டு டிஃபரெண்ட் பாருங்க. இவங்க காஃப் காஃப், இது காஃப் காஃப். இது காஃப் எழுத்து எங்க வெளியாகும் என்றால் நாவின் கடைசி பகுதி மேல்முரசின் மென்மையான பகுதியில் இணைஞ்சவாறு உச்சரிக்கும். இது காஃப். இது நாவின் கடைசி பகுதி மேல்முரசின் மென்மையான மற்றும் கடினமான பகுதி ரெண்டுக்கு மத்தியில் சாஃப்டா உச்சரிக்கணும். காஃப், இது காஃப், இது காஃப். காஃப் காஃப் டிஃபரெண்ட் பார்க்கணும். காஃப் காஃப். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த காகம் கத்தும், இந்த அண்டங்காகம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது கத்தும் கா கா, அப்படித்தான் உச்சரிக்கணும். இது காஃப், இது காஃப். சும்மா நம்ம காகம் கருப்பு கரும்பு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி உச்சரிக்கணும் இந்த காஃப். இந்த காஃபை நீங்க எப்படி உச்சரிச்சால் எப்படி பொருள் மாறன்னு பாருங்க. கல்ப் என்றால் உள்ளம், இதயத்தை சொல்லுவாங்க, இதயம். கல்ப் என்றால் பொருள் நாய். நல்ல நோட் பண்ண பாருங்க. சின்ன ஒரு எழுத்து மாறினாலும் எப்படி மாறணும் பாருங்க. கல்ப் என்றால் உள்ளம், கல்ப் என்றால் நாய். என்னது? நாய். இப்ப பாருங்க, எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லக்குள்ளேயே பயமா இருக்கு. இருந்துமா சொல்லத்தானே வேணும். நாங்க படிச்சவங்க உங்களுக்கு ஒண்ணு சேர்க்காட்டி நீங்க யார அல்லா இடத்துல சொல்லி கொடுப்பீங்க. அதனால நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம். பாருங்க, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். என்ன பண்ணணும்னு பாருங்க, எவர் அல்லாஹ்விடம் தூய்மையான இதயத்தில் வருகிறாரோ அவரை தவிர வேற யாருக்கும் பயன் கிடையாது. அவர் தான் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அல்லாஹ் இடத்துல சுத்தமான உள்ளத்தோட ஒரு ஆள் போனால் அவருக்கு பயன் இருக்கு, அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு. இதை நீங்க இந்த காஃப் எப்படி ஓதணும் பாருங்க. இல்லமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். என்ன பொருள்? எவர் அல்லாஹ்விடத்துல தூய்மையான இதயத்தோடு செல்லுகிறாரோ அவர் வெற்றி அடைஞ்சிடுவார். இதை நீங்க இல்லமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். பிகல் பிகல் பெரும்பாலும் 100% விதமானவங்க தஜ்வீத் படிக்காதவங்க, இந்த எழுத்துல உச்சரிப்பு தெரியாதவங்க ஆஃப் உச்சரிக்கிற காதை உச்சரிக்கிற கல் வேண்டா என்ன பொருள் மாறன்னு பாருங்க. எவர் அல்லாஹ்விடம் ஆரோக்கியமான ஒரு நாயுடன் வருகிறாரோ அவரை தவிர வேற எவருக்கும் பயன் கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான் பரிசுத்தமான உள்ளத்தை பத்தி, சாந்தி அடைஞ்ச உள்ளத்தை பத்தி, நல்ல உள்ளத்தை பத்தி. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? இல்லையா அல்லா ஒருத்தன் நாயோட வந்தா தான் உனக்கு வெற்றி அடையலாம். எப்படி பொருள் மாறுன்னு பாருங்க. ஒரு எழுத்து முழு காத்திலையும் மாற்றி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனாலதான் ஒவ்வொரு அகாடமிக்களும் நம்ம சொல்றோம் அல் குர்ஆன் அகாடமிலாம் படிங்கன்னு சொல்ல இல்லை. எங்கே சார் ஒரு அகாடமியில இணைஞ்சு தஜ்வீத படிங்க. அதுவும் நம்ம சொல்றோம் சில அகாடமிக்கள் பெயர் ரீதியாக நாங்க தஜ்வீத் படிக்கிறோம் அப்படி இதெல்லாம் ஏமாத்துறாங்க. அதுகளில் போய் இறங்கிடாம நல்ல நல்ல தஜ்வீத சிறப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அகாடமிக்கள் இருக்கு, இணைஞ்சு படிங்க. இணைஞ்சு எப்படி சில தஜ்வீதரை ஓதுங்க. ஊர்ல உள்ள உலமாக்களை பிடிங்க, ஆலிம்களை பிடிங்க, பள்ளியில் உள்ள ஹத்தீப்மாரை பிடிங்க, பிடிச்சு அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி ஓதுரு சொல்லித்தாங்க. அல்லாடத்துல நான் மாட்டியவனே கட்டாயம் கேட்கணும். சகோதரிகளே, நீங்க மரணிச்சவங்களோட வரப்போறது குர்ஆன் மட்டுங்க. அப்ப இது முதலாவது விஷயம். இந்த ரைட். ரெண்டாவது, ஒரு முஸ்லிம் ஏன் தஜ்வீத் படிக்கணும்னு சொன்னா பாருங்க, எழுத்துக்களை அதிகரித்து ஓதுவதை தவிர்ப்பது. இப்ப என்ன முன்னுக்கு என்ன பார்த்த, முதலாவது எழுத்துன்னு மாத்துறது, இது எழுத்துன்னு கூட்டுறது. இது எப்படி கூட்டுன்னு சொல்றேன் பாருங்க. சும்மா உதாரணமா நம்ம முன்னுக்கு ஓதிக்கணுங்க. எப்படி ஓதுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
பெரும்பாலும் இப்படிதான் ஓதுவாங்க. 100% ஓதக்கூடிய முறை இதுதான். இதனால எழுத்து அதிகரிக்குது. இப்படி அதிகரிக்கிற எழுத்து என்ன தெரியுமா செய்யும்? முழு பொருளையும் மாத்தி பாதுகாக்கணும். இப்ப சொல்லுங்க, தஜ்வீத் நம்ம படிக்கணுமா படிக்கப்படாத? நீங்க அடுத்து வரோம், கவனிங்க. லதுஸ் அலுன்ன எப்படி கேட்டு பாருங்க. லதுஸ் அலுன்ன என்பதை லதுஸ் அலுன்னு ஓதுறது. இங்க பாருங்க, சின்னதானே இடிது. லதுஸ் அலுன்ன லதுஸ் அலுன்ன டிஃபரெண்டா லதுஸ் அலுன்ன லதுஸ் அலுன்ன. சரி, அதை எப்படி லதுஸ் அலுன்ன இப்படித்தான் ஓதுற. பெரும்பாலும் இழுத்து 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 எல்லாத்தையும் இழுத்துல தான் போயிட்டு போறது. இப்படி இழுத்த தலைஞ்சு பாருங்க. இங்க என்ன செஞ்சுக்க, ஒரு அலிஃபை சேர்த்து நீட்டிக்கும். நீட்டுனா என்ன பொருள் மாறன்னு பாருங்க. லதுஸ் அலுன்ன பொருள் என்ன? நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். லதுஸ் அலுன்ன என்ன தெரியுமா? நிச்சயமா நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? சும்ம லதுஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்துல வழங்கி அத்தனை நியமத்துக்களை பற்றி விசாரிப்பாங்க. அல்லாஹ் நம்ம என்ன சொல்றோம்? யாழ்லா நீ விசாரிப்பியா? நீ விசாரிக்க வேணாம். நீ என்னமா செய்யறா? சும்ம லா துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். யாழ்லா நீ நாளைக்கு மறுமையில இந்த உலகத்துல வழங்கின எந்த ஒண்ணு நீ விசாரிக்க மாட்டான்னு சொல்லி சாடையை நீட்டி ஓதுனா மாட்டாய். அல்லாஹ் செய்வனுங்கிறத நீ செய்ய மாட்டான்னு பொருள் மாறுது. இப்ப சொல்லுங்க, ஆகும் நம்ம எவ்வளவு படிக்கிறதுக்கு தஜ்வீதுடைய கல்வியை. இதனால சொல்றோம், தஜ்வீதை படிங்க 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 படிங்கன்னு. எத்தனை மக்கள் கொண்டு சேர்க்கிறாங்க தஜ்வீதுடைய கல்வியை படிங்க படிங்க. பள்ளிகள்ல இலவசமான ப்ரோக்ராம்கள், எத்தனை அகாடமிக்கல்ல இலவசமான ப்ரோக்ராம். நாங்க எதுலையும் சேர மாட்டேங்கிறோம். அதுக்கு மட்டும் டைம் இல்லை. உலகத்துல எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. உண்மைதானது. தொண்டக்குழிய ரூஹ் வந்து அடைஞ்சு வரகராவுடைய நேரம் வருகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எப்பயுமே டைம் இருக்கான்னு சொல்லுவான். அடைஞ்சு கபருக்குள்ள போய் சேர்ந்து போறான், யோசிப்பான், எதுவுமே இல்லையே, நான் அந்த உலகத்துக்கான எதுக்கெல்லாம் ஓடுனா எந்த ஒண்ணு எனக்கு கை கொடுக்கலையே. அந்த கபர்ல ஒரு தனிமரமா இருக்கிற டைம்ல அந்த குர்ஆனை நான் ஓதி அது ஒரு தோழமையா வந்திருக்குமே அப்ப குந்தி யோசிக்கிற நிலைமையை விட இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க, அழகாக நான் தஜ்வீத் படிக்கணும். ரைட், அடுத்த வருங்க. எழுத்துக்களை அடுத்தவது குறைத்து ஓதாமல் இருப்பதை தவிர்ப்பது. முன்னுக்கு என்ன பார்த்தா எழுத்தை மாத்துறது, அடுத்த எழுத்தை கூட்டுறது, இப்ப எழுத்து குறைக்கிறது. இதுவும் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக். பாருங்க, ஹலக்னா நான் நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்த நான் ஹலக்னா என்பதை ஹலக்ன என்று ஓதுவது. ஓதி அடிக்கிட்டு போறதுதான், சும்மா ஓடிட்டு போகல, ஃப்ளோல அப்படி விட்டுட்டு போறதுதான். அப்படிதான் நிறைய பேர் ஓதுறது. பாருங்க, ஹலக்னா என்றால் நாம் படைத்தோம். அல்லாஹ் சொல்ற நாங்க படைச்சோம்ங்கிறது. இது ஹலக்ன என்று ஓதினால் ஒரு என்னது அந்த குறைச்சிட்டோம், அந்த அலிஃப்ல மத்த குறைச்சால் அவர்கள் பெண்கள் படைத்தரன் பொருள் வரும். அல்லாஹ் நிறைய இடங்கள்ல வானம் பூமியை நாங்க படைச்சோம்ங்கிறோம். அப்ப நம்ம அங்க ஹலக்ன என்று போட்டு ஓதுன அப்படின்னு சொன்னால் வானம் பூமியை நீ படைக்கலையெல்லாம் நிறைய பொம்பளாக்கள் சேர்ந்து படைச்சேன்னு பொருள் வரும். சொல்லுங்க ஆகும். இதெல்லாம் தஜ்வீத் படிங்க, கட்டாயம் படிங்க ஒவ்வொருத்தரும். ரைட், அதே மாதிரி பாருங்க, இந்த பாருங்க, வலக்கது ஹலக்கனா நிச்சயமாக நாம் படைத்தோம். வலக்கது ஹலக்கனா என்று சொன்னா அவர்கள் பெண்கள் படைத்தரன்னு பொருள் வரும். ரைட், அடுத்த 4வது பாருங்க, ஹரக்கத்துக்களை மாற்றி ஓதாமல் இருப்பதை தவிர்ப்பதற்கு நிறையவே மிஸ்டேக் வருது. ஃபத்ஹாவா கஸ்ராவா கஸ்ராவா தம்மா தம்மா சுக்கூனா என்னையெல்லாம் வாயில வருவது ஓயிட்டு போகல, அதெல்லாம் கவனிக்கல, அடிச்சு பேத்து ஓயிட்டு போறதுதான். நிறைய பேர் சொல்றேன், குர்ஆன் ஒவ்வொரு ரமலான் வந்து 10 குர்ஆன் முடிச்சுக்க, 3 குர்ஆன் முடிச்சுக்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு ஓத விட்டா ஒரு பந்தியை கூட ஒழுங்கா ஓத தெரியும். உண்மை யதார்த்தமான விஷயம். பாருங்க, ஹரக்கத்துக்களை மாத்தி ஓதுன எப்படி பொருள் மாறன்னு பாருங்க. வகதல தாவூது ஜாலூத். இங்க வந்து தாவூது, இங்க பாருங்க அந்த தூக்கு பயில ஃபத்ஹா, இங்க தம்மா வந்து பாருங்க ஃபத்ஹா வைக்கிறோம் என்பதை வகதல தாவூத ஜாலூத். அந்த தம்மாக்கு பதிலா ஃபத்ஹா வச்சா கொலை செஞ்சவன கொலகாரம் இல்லைன்ற மாதிரி காட்டப்போகுது. பாருங்க, வகதல தாவூது ஜாலூத், இதான் சரி. என்ன பொருள் தெரியுமா? ஜாலூதை தாவூத் கொண்டார். தாவூத் தான் கொலகாரர். தாவூத் யாரை கொண்டிக்காரு? ஜாலூதை கொண்டிக்காரு. ஆனா நீங்க ஃபத்ஹா வச்சீங்கன்னு சொன்னா பொருள் எப்படி இருக்கும்? தாவூதை ஜாலூத் கொண்டான்னு பொருள் வரும். கொலகாரன்னா கொலகாரம் இல்லைன்னு ஆக்கிடும். ஒரு ஹரக்கத் மாத்துறதை எப்படி மாறன்னு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம வளமை சூரத்துல் ஃபாத்திஹால வரும் பாருங்க, அன்அம்த அலைஹிம்ங்கிறத அன்அம்து அலைஹிம். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சது நீங்க சொல்லணும்னா இதுல வேற இடங்கள்ல ஓயிட்டு போறீங்க. அப்ப அன்அம்த அலைஹிம் என்பதை அன்அம்து அலைஹிம் சொல்லி ஓதுனா என்ன பொருள் வரும்டா?
அன்அம்த அலைஹிம். பொருள் என்னது? அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாய். அல்லாஹ் தான் அருள் புரிஞ்சான். இத அன்அம்து அலைஹிம்னு சொன்னா அவர்கள் மீது நான் தான் அருள் புரிஞ்சேன்னு பொருள். அப்ப நான் அல்லாஹ்ன்ற ஒரு இதுக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹி மின்ஹா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். நான் அந்த பேசின வார்த்தைகள்ல நிறைய பிழைகளை சுற்றி காட்டணும்னு பேசிக்கணும் தவிர மற்றபடி அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும். நிறைவாக இதில் உள்ள பிழைகளை திருத்தி வாழக்கூடிய சமூகமா நம்ம வாழணும். அல்லாஹ் அது கருள் செய்யட்டும். ரைட், இது 4வது. 5வது பாருங்க, ஷத்தா பெற்ற எழுத்துக்களை அழுத்தாமல் லேசாக ஓதுவதை தவிர்ப்பதற்கு. ஷத்தா பெற்ற எழுத்து நிறைய பேர் அது என்னன்னு தெரியும், அதை எப்படி ஓதணும்னு தெரியும். அரபு 28 எழுத்துக்களுக்கு மேல ஷத்தா வந்தால் 2 எழுத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் அழுத்தி ஓதணும். மீம் நூன், நூனுல் முஷத்ததை மீமுல் முஷத்ததை 2 பகுதிகளையும் குன்னா அக்மல் ஊடாக ஓதணும். மற்ற மீதமுள்ள 26 எழுத்துக்களையும் அழுத்தி ஓதணும். யாரும் அதுல கவனம் செலுத்துறீங்க. ஒரு அழுத்தாம ஓதுனா எப்படி பொருள் மாறுங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எது ஓல் யத்தீம் அழுத்த எது உள் எடுக்கப்படா, எது உள் எது உள் 2 எழுத்து இருக்கு ஷத்தா வந்தா. எது உள் யத்தீம்ங்கிறது எது உள் யத்தீம்னு ஓதுறது. இப்படித்தான் ஓதுற நிறைய பேர், நிறைய பெரும்பாலான மக்கள் எது உள் யத்தீம்னு ஓதுறது. பாருங்க, எது உள் யத்தீம் என்று அழுத்தினால் அனாதையை விரட்டுகின்றார். பொருள் எது உள் யத்தீம் என்றா அனாதைக்கு விருந்தளிக்கிறார் பொருள். இப்ப பாருங்க, பின்னர் அவர்தான் அனாதைகளை விரட்டுகிறார். இதை நீங்க என்றால் பின்னர் அவர்தான் என்னது, அவன்தான் அனாதைகளுக்கு விருந்தளிக்கின்றான். அப்ப மறுமையினால என்னது பொய்ப்பிக்கிறவங்க யாருன்னு சொன்னா அனாதைக்கு விருந்தளிச்சே நம்ம மறுமையை பொய்ப்பிக்கிறவன பொருள். மறுமையை நம்பின ஒருத்தவங்க அனாதை விரட்ட மாட்டாங்க என்றதான் சொல்றான். இப்ப இங்க என்ன நீங்க சொல்ல வரீங்கடா, மறுமையை நம்புனா அவர் என்ன செய்வாரு, அனாதையை விரட்டுவார். அனாதைக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒருவர் மறுமையை நம்பல அப்படின்ற மாதிரி பொருள் மாறி மாறி பேய்த்திரும். ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுக்காட்டி இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து. இப்ப சொல்லுங்க சகோதர சகோதரிகளே, தஜ்வீதை நீங்க படிக்கணுமா இல்லையா? நான் ஓதுறது சரிதான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களை சும்மா பில்டப் காட்டுறேன், இதெல்லாம் சரியா? இப்ப சொல்லுங்க, தஜ்வீத்கள் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமா இல்லையா? அவசியமான ஒரு பகுதி. இதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன இருக்கோம் என்றால், இந்த சமூகத்துக்கு ஒரு சேவையாகவே, இந்த சமூகத்துக்கு ஒரு நலன் கருதியே நம்ம என்ன இருக்கோம் என்றால் 7 மாத கால அல் குர்ஆன் தஜ்வீத் கற்கை நெறியை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த கற்கை நெறி யாருக்கானதுன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம மேலதிகமான சூரத்துல் ஃபாத்திஹா, இது நம்ம இன்ஷா அல்லாஹ் டைம் காணதுனால நம்ம அதை விடுறோம். 7 மாத தஜ்வீத் கற்கை நெறியின் உள்ளடக்கம். இந்த பிழையெல்லாம் நீங்க சரி செய்யணும் என்றால் எங்கிட்ட ஒரு 7 மாச கால தஜ்வீத் பாடநெறி இன்ஷா நீங்க படிச்சீங்க என்றால் இதெல்லாம் சரி செய்யும். ரைட், அதுல முதலாவது நம்ம என்ன படித்து தருவோம், அல் குர்ஆன் மற்றும் அரபு எழுத்துக்களை பற்றி அறிமுகம். குர்ஆன் என்ன, குர்ஆன் எப்ப இறங்கப்பட்டுச்சு, குர்ஆனுக்குரிய வரலாறு என்ன, குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, குர்ஆன்ல உள்ள 7 வகையான அந்த கிராத்துக்கள் என்ன, 10 வகையான கிராத்துக்கள் என்ன, நம்ம ஓதக்கூடிய ரிவாயத்து என்ன, இப்படி இந்த A to Z குர்ஆனை பற்றிய முழுமையான அறிவை நம்ம உங்களுக்கு தரும். முதல் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு தருவோம். அதே போல அல் குர்ஆன்ல அரபு எழுத்துக்கள் பற்றிய முழுமையான அறிமுகம் உங்களுக்கு தருவோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தெரியுமா செய்வோம், எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சொன்னோம், ஒரு முஸ்லிம் ஏன் தஜ்வீத் படிக்கணும்னா முதல் விஷயம் இதனாலதான். அப்ப இந்த மஹ்ரஜை நீங்க படிச்சீங்கன்னா எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும், ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு எழுத்துல பெயர் என்ன, எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்க கூடாது, எப்படி உச்சரித்தால் சரி, எப்படி உச்சரித்தால் பிழை, இந்த A to Z தகவல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இங்க நாங்க ஸ்மார்ட் போர்ட் ஊடாக நவீன கற்பித்தல் முறையில உங்களுக்கு தரும். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், அடுத்து பாருங்க, அரபு எழுத்துக்களின் வடிவங்களும் தனியாக ஆரம்பத்தில் நடுவில் இறுதி. அரபு எழுத்துக்களின் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. இது தெரியாதவங்க நிறைய பேர் குர்ஆன் ஓதுறது தடமாறுறது. ஒரு அரபு எழுத்து எடுத்தால் அதுக்கு 4-3 வடிவங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் எழுத்தை பொறுத்தவரையில ஆனா என்ற எழுத்து ஆரம்பத்துல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல நடுவுல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல கடைசியில் வந்தாலும் அப்படித்தான் வரும், எப்படி வந்தாலும் அதுல மாற்றம் அடையாது. ஆனால் அரபு எழுத்தை பொறுத்தவரையில தனியாக வந்தால் ஒரு மாற்றம், நடுவில் வந்தா ஒரு மாற்றம், இறுதியாக வந்த ஒரு மாற்றம், ஒன்றொன்று சேர்ந்து வந்த ஒரு மாற்றம், சேராம வந்த ஒரு மாற்றம், இப்படி
5 வகையான வடிவங்கள் இங்க மாற்றம் அடையும். இதை நம்ம படிச்சு தருவோம். இதை படிச்சால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம குர்ஆன் இது என்ன எழுத்துன்ற குழப்பமே வராது. ரைட், அடுத்தது பாருங்க, ஹரக்கத், சுக்கூன், ஷத்தா மற்றும் தன்வீன். இதுதான் முக்கியமான பாதி. ஒரு ஹரக்கத்தை மாத்தாம ஓதணும், சுக்குன் இல்லாத சுக்குனை ஓதப்படாது, ஷத்தா வேண்டாம், எப்படி உச்சரிக்கணும், இப்படி முழுமையான பகுதி உங்களுக்கு நம்ம கொஞ்சம் படிச்சு தருவோம். இதெல்லாம் தஜ்வீதுக்குள்ள உள்ள பகுதி. ரைட், அடுத்த பாதி பாருங்க, 2 அல்லது 3 எழுத்துக்கள் இணைத்து வாசிக்கும் பயிற்சி. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறோம், நாங்க தஜ்வீத் தெரியும், நாங்க எழுத்துக்கு தெரியும். தஜ்வீத் நீங்க படிச்சிருந்தாலும் உங்களோட நாவோட நிறைய எழுத்துக்கள் வராம இருக்கும். அதனாலதான் எங்களோட சிலபஸ் பாடத்திட்டம் லேசானது. படிச்ச 2 எழுத்து கூட்டி கூட்டி வாசிக்க நாவுக்கு ட்ரைனிங் தரும். அப்ப உங்க நாவு பழக்கப்பட்டுரும். இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும், இப்படி உச்சரிக்கப்படா, இப்படித்தான் சேர்க்கணும் போலக்கு, இது எப்படி சேர்த்தா பிழை வருவதுன்னு ஒரு பரிச்சயம் உங்க நாவுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ட்ரைனிங் தருவோம். ரைட், அதே போல என்ன செய்வோம், சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாசிக்கிற பயிற்சி தருவோம். முதல்ல எழுத்தை கூட்டி வாசிக்கிற பயிற்சி தருவோம். எழுத்தை கூட்டி நாவுக்கு பழக்கப்படுத்துவோம். நிறைய எழுத்துக்களை பழக்கப்படுத்துறது பிறகு ஒரு சொல்லை இன்னொரு சொல்லை சேர்த்து வாசிக்கிற பயிற்சியும் தருவோம். அப்ப அதுக்குள்ள வர ரூல்ஸ், எப்படி சேர்க்கப்பட, எப்படி சேர்க்கலாம், எதை எதோட இணைக்கணும், எதை எதோட இணைக்கப்பட, எது சைலண்ட் லெட்டர், எது ஹெவி லெட்டர், எது சாஃப்டா உச்சரிக்கணும், இப்படி பல்வேறு பகுதிகளை உங்களுக்கு இங்கே தருவோம். அதுக்கு பிறகு நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கின் விதிகள். இதைத்தான் நிறைய பேர் படிக்குது. மேல உள்ள அவ்வளோத்தை விட்டுரு, ஒன்னு அடுக்கிற, ராகம் எடுக்கிற, மெட்டு எடுக்கிற. மெட்டை ஒன்னாவது எடுக்கும் போது முதலாவது ஆரம்பம் சரியாவில் இருக்கணும். ஃபவுண்டேஷனை கட்டாம நிறைய பெரிய பில்டிங் எழுப்பினா பில்டிங் பிளக்குமா? பிளக்காது. நம்ம ஆரம்பம் சரியா இருந்த போறோம். நம்ம என்ன செய்வோம், நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கினோட சட்டம் தருவோம், படிச்சு தருவோம். இதனோட குர்ஆன அழகிய ராகத்தோட அழகான முறைக்கு ஓதும். ரைட், அதுக்கு பிறகு என்ன பண்ணி தருவோம், கல்கலா மற்றும் மத்து வகைகள், நீட்டி ஓதுறது, அசைச்சு ஓதுற பகுதிகள்லாம் படித்து தருவோம். அதே பிறகு ரா மற்றும் லாம் மற்றும் வக்குஃபுடைய விதிகள், ராவுடைய சட்டம், லாமுடைய சட்டம், அந்த நிறுத்தி ஓதுற சட்டங்கள் எல்லாம், எங்க நிறுத்தினா எப்படி நிறுத்தக்கூடாது, எப்படி நிறுத்தலாம், எப்படி நிறுத்தினா எங்கேருந்து எடுக்கணும் என்ற ஒரு பகுதியோட படிச்சு தருவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், தஜ்வீத் விதிகளோட ஜுஸ் ஜுஸ் நம்ம முழுமையான ட்ரைனிங் உங்களுக்கு தரும். அங்க நீங்க படிச்ச அவ்வளோத்தையும் வச்சு அங்க உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவோம். அங்க உங்களை என்ன செய்வோம், ட்ரைனிங் பண்ணி கொண்டு வரும். இதுதான் எங்களுடைய இந்த 7 மாத கற்கையினருடைய சாராம்சம். இந்த கற்கைகளை நீங்க இணைஞ்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முன்னுக்குள்ள தவறுகள் அனைத்தையும் சரி செஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த கற்கையினருடைய காலம், நேரம், கற்பிக்கும் முறை என்னன்னு தெரியணுமா இல்லையா? எல்லாம் சரி, நாங்க எப்படி படிக்கிறேன், எவ்வளவு காலத்துல முடிப்போம், என்னென்ன நாட்கள்ல கிளாஸ் நடக்கும்னா அதனுடைய முழுமையான விளக்கம் இருக்கு. இங்க பாருங்க, மொத்த காலம் 7 மாதங்கள். எத்தனை மாதம்? 7 மாத கற்கையினரி. வகுப்புகள் வாரத்துல 3 நாள் நடக்கும். இது திங்கள், புதன், வெள்ளி. இதே மாதிரி அடுத்த பட்சிக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய், வியாழன், சனி. இப்படி 2ல 1 உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 2ல 1 ஒரு வாரத்துல 3 கிளாஸ் அப்படியே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட், இந்திய இலங்கை நேரப்படி பெண்களுக்கான நேரம் 7:30 8:30, 7:30 8:30. இன்னொரு வகுப்பு நம்ம நடத்துறோம் 6:30 7:30 வரைக்கும், 7:30 8:30 இப்படியும் நடத்தி வரும். ரைட், அடுத்து ஆண்களுக்கான பாடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9 10 மணி, 9 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் இரவு டைம்ல. அப்ப ஆண்கள் நிறைய வேலைகள் முடிச்சுட்டு வெளிநாடுகளில் உள்ளவங்க இணையலாம். 9 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடங்கள் நடத்துறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நிறைய வெளிநாடு மாணவர்கள் இணைந்து கொண்டால் 10 11 இன்ஷா அல்லாஹ் நடத்துறதுக்கும் நம்ம தீர்மானிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்ப பாருங்க, கற்பிக்கும் முறை லைவ் ஆன்லைன் செஷன். அதை எப்படி ஜூம் மூலமே உங்களுக்கான வகுப்புகள் எல்லாம் நடக்கப்படும். அடுத்தது, நீங்க ஒரு வகுப்பு மிஸ் ஆகிட்டால், ஒரு தவிர்க்க முடியாத காரணம் வகுப்பு கலந்து உங்களுக்கு என்ன செய்வோம், ரெக்கார்டிங் வழங்கப்படும். ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச அல்லாஹ்வோட உதவியோட 24 மணி நேரத்துக்கு ரெக்கார்டிங் ஒரு குரூப்புக்கு வந்து அப்ப பாட முடியும். அந்த ரெக்கார்டிங் வச்சு பாடங்களை திருப்பி மீட்டலாம். மாஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி நம்ம பாடங்கள் என்ன செய்வோம், நடத்துவோம். ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா பாடமும் நடத்துவோம். அடுத்து பாருங்க, மாணவர்களுடைய தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும். தஜ்வீத் விதிகளோட நடைமுறை பயிற்சியும் வழங்கப்படும். குரூப் ஸ்டடி தருவோம். சரியா, உங்களோட குரூப்பை வச்சு ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ண வைப்போம். இப்படி வித்தியாசமா செய்வோம். மாஷா அல்லாஹ். அப்ப இது அவ்வளவு தான் எங்களுடைய கல்வியினுடைய என்னது, காலம், கற்கையினுடைய அளவு, நேரம், இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடுது. ரைட், இப்போ வருவோம் அடுத்த பகுதி. இக்கற்கையில எப்படி இணையலாம் என்றால், நீங்க வாட்ஸ்அப் ஊடாக இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படி தருவோம். அந்த விண்ணப்பத்தை நீங்க முழுமையா இன்ஷா அல்லாஹ் நிரப்பினது பிறகு நம்ம என்ன செய்வோம், மெயின் குரூப்ல எட் பண்ணுவோம். இப்போ வருவோம், இந்த பாடத்திட்ட கட்டணம் என்ன, கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறை பாத்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீஸ் நுழைவு கட்டணம் ஸ்ரீலங்காவில் சேர்றவங்களுக்கு 4000,
அட்மிஷன் ஃபீஸ். இந்தியாவில் இணையறவங்க 1150. இதை பெரிய ஒரு அமௌண்ட்டை யோசிக்க தேவை. வாழ்க்கையில என்னென்ன தின செலவு, ஒரு நாளைய வீட்டு செலவு, கூட்டிகளுக்கு பார்த்தா ஒரு நாள் வீட்டு செலவு உண்மை இல்லையா, எது எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம். அப்ப அல்லாட கலாமுக்கு இது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்டே கிடையாது. ரைட். இப்ப நுழைவு கட்டணம் 4000 இலங்கையில் உள்ளவங்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 1150. ரைட். மாதாந்த கட்டணம் இலங்கையில் உள்ளவங்களுக்கு 2500, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு 750. அதாவது இந்தியாவில் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்தியன் மணி. இலங்கை மதிப்புல 2500, இந்தியன் மதிப்புல 750 மாதம். ரைட். மொத்தமாக இலங்கை மதிப்புள்ளது 6500 நீங்க இந்த வகுப்புல இணைகிற டைம்ல கட்டணும். இது பெரிய ஒரு அமௌண்டே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் மேலுமானது. இப்ப சாதாரணமான அமௌண்ட். இந்தியாவில் இந்திய அமௌண்ட் படி கட்டணும் நினைச்சால் 1900 ரூபாய் கட்டி இணையலாம் இந்த வகுப்புல. ரைட். இது முக்கியமான பகுதி. ரைட். ஃபீஸ் டேட் செலுத்த வேண்டிய நாள், அட்மிஷன் அது மட்டும் இல்ல, மந்த்லி ஃபீஸ் மாதப்பணம் மற்றும் சேர்வு கட்டணத்தை செலுத்தி தானே செய்யணும் இந்த வகுப்புல இணையணும். ரைட். அடுத்து பாருங்க, 2வது மாதத்துல தொடங்கிய இந்த ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்னு சொன்னால் 1ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு மாத பணம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க இணைகிற டைம்ல ஒரு மாத பணத்தையும் அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வீங்க, அனுப்பிட்டு நீங்க இணைவீங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க சொன்னா ஒவ்வொரு மாதம், அந்த மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் பேமெண்ட்டை நீங்க போறதுக்குரிய வசதி இருக்கும். ரைட். இப்போ முதல் நாள் வகுப்பு ஆரம்பம் தேதி மட்டும் நடைமுறை. 1வது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜி பெருநாள் கழிச்சு எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் 1வது வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம். பெண்களுக்கான நேரம் 7:30 8:30 வரைக்கும், ஆண்களுக்கான நேரம் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது பேட்ச் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சு கொள்ளலாம். இதன் ஊடாக 3வது பேட்ச்னா பல்வேறு சிலபஸ் இருக்கு. அதில் நம்ம இப்ப இந்த ஒரு 2-3 காலங்களாக நம்ம செஞ்சு வரதுல 3வது பேட்ச். ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். ஆண்களுக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கு தனி வகுப்பு. குறிப்பு, வகுப்பு ஆரம்பிக்கும் முன்னே சேர்வு கட்டணம், முதல் மாத கட்டணம் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும். செலுத்தினது பிறகு நம்ம என்ன செய்வோம், வகுப்புல இணைச்சு கொள்ளுவோம். இதெல்லாம் என்னுடைய மத்த பாடநெறிகள். இப்ப நான் உங்களுக்கு செய்ய போற பாடநெறி இந்த 2ம், தஜ்வீத் பாடநெறி ஆரம்ப நிலை, தஜ்வீத் பாடநெறி நடுநிலை. இந்த 2ஐயும் சேர்த்து தான் 7 மாசத்துல நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கும் தனி ஒரு சிலபஸாக உருவாக்கி செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப நீங்க முடிவெடுங்க. இணைகிறதாக இருந்தால் அல்லாஹ்வோட உதவியோட நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட இந்த இலக்கங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, தொடர்பை ஏற்படுத்துங்க. அதாவது பாருங்க, இந்த இருக்கு இந்த 2 இலக்கங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு ஏற்படுத்தி நீங்க இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சு கொள்ள முடியும். இலங்கையில இருந்து இணைகிறவங்களா இருந்தாலும் எங்க இருந்து இணைகிறாலும் சரியா, இந்த நம்பர் 2 இலக்கங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி தாராளமாக இந்த பாடநெறியில் இணைஞ்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மேலதிகமான தகவல் எது சார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக எங்களை அணுகி அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது என்ன செய்யலாம், ஒரு கோல் ஊடாக சார் இன்ஷா அல்லாஹ் நீங்க அணுகி மேலதிகமான சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க தீர்த்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.